தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. தமிழ்நாட்டில் 44.9% ஓட்டை வந்து திமுகவுடைய கூட்டணி வந்து பெறும் அப்படின்னு சொல்லி ஏஎன்எஸ் நிறுவனம் வந்து சொல்லியிருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. நான் நல்லதாக தான் பார்க்குறேன். ஒவ்வொரு ரிப்போர்ட்டரும் ஒவ்வொரு மாதிரி பதிவு பண்ணுறாங்க. 44ங்கிறாங்க, 45, 50ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் மகத்தான கூட்டணியாக, மிகப்பெரிய கூட்டணியாக இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே 44 என்று சொல்வதை விட அதை விட சற்று அதிகப்படுத்தி அதிகமான இடங்களில் அதிகமான சதவீதத்திலே வாக்குகளை வாங்கி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி அமைக்கும். தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வருவார் என்று நான் நினைக்கிறேன். நம்ம வந்து கருத்து கணிப்பை வச்சு எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் டிஎம்கே வந்து இப்போ நல்லாட்சி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நம்பி சொல்லலாம், தாராளமாக வரும்னு. நான் கருத்து கணிப்பை வச்சு சொல்லலை. யூஸ்வலாக அவங்க வந்து முன்னையோட இப்போ நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்களுக்கெல்லாம் வந்து இந்த தேர்தல் அறிக்கை வந்துருச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அவங்க முன்கூட்டியே மக்களோட தேவையை தெரிஞ்சு 3 மாதத்துக்கு தேவையெல்லாம் போட்டு விட்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்கள் தான். மக்களுக்கு நிறைய நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். பட் ஆனால் இந்த ஆட்சி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே பண்ணுறாங்க. அது உண்மைதான். 5 வருஷத்தில் வந்து திமுக வந்து அதாவது வந்து ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்ட விடுதலை, ஆயுதரா விடுதலை வந்து அதெல்லாம் மாற்றி சமூக விடுதலை மாற்றிருக்காங்க. மகளிருக்கு வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, அர்ச்சகர் வந்து ஐயர் தான் போகணும், அந்த அதெல்லாம் வந்து மாற்றி பொது எல்லாம் போகலாம். அதெல்லாம் சாதிக்க முடியாது. அந்த 5 வருஷத்தில் செய்யாத நிறையா பண்ணி ஒவ்வொன்றும் சொல்லிட்டே வரலாம். இலவச பஸ்ஸு நிறையா ஒன்றும் சொல்லியிருக்கலாம். அது திமுக ஆட்சியில் வந்து மகளிருக்கு வந்து ஏகப்பட்ட இது பண்ணியிருக்காங்க. அதாவது கோயிலுக்குள்ளே வந்து கருவறைக்குள்ளே வந்து ஐயர் தான் இருக்கணும், மற்ற பிற்படுத்த சமூகம் எந்த தாழ்த்தப்பட்ட சமூகங்களில் விளைய முடியாது. அது ஒன்றுக்கே வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்யாத பெரியார் சொன்னதை அவங்க வந்து கலைஞர் செய்யாத ஸ்டாலின் செஞ்சுருக்காரு. ஐயா மக்கள் கருத்தே அதான்ப்பா. ஏஎன்எஸ் நிறுவனம் கருத்தெல்லாம் எனக்கு தேவையில்லை. மக்கள் கருத்தே வந்து திமுக அமோக வெற்றி பெறும் தான் நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் நல பணிகள் நிறைய செஞ்சுருக்காங்கல்ல, அதனால் வெற்றி பெறும்னு ஒரு நம்பிக்கை தான். வேறு என்ன, நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காங்க. 540 வாக்குறுதியில் 400 வாக்குறுதி நிறைவேற்றியிருக்காங்க. அதனால் வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். இப்போ கூட நான் பஸ்ஸில் தான் வந்தேன். என்ன அழகாக வெள்ளைக்கார வண்டியில் வர்ற மாதிரி இருக்குது பஸ்ஸு. இதை விட என்ன வேணும்? நல்லா தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வருவாங்கன்னு தான் நம்பிக்கை. ஆக்சுவலாக 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான இந்தியா பிளாக் கூட்டணி தன்னுடைய ஓட் பேங்க் எந்த அளவுக்கு இருக்குது என்பதை ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. 2024 46.25 சம்திங் 46% தாண்டி இருந்தது. இந்த நடப்பு 2026 சட்டமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணியை விட 9 கட்சிகள் புதிதாக இணைந்திருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திமுக அது கூட்டணின்னு ஜெல்ல ஆகலை. குறிப்பாக அங்கே அதிமுக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து அங்கே இருந்த ஓபிஎஸ் இங்கே திமுக இணைந்து விட்டார். சசிகலா அம்மையார் தனியாக பிரிந்து போய்விட்டார். டிடிவி தினகரன் அவர் இன்றைக்கு அந்த என்டிஏ கூட்டணியில் அங்கே விட்டாலும் நான் என்டியில் தான் இருக்கிறேன், அதிமுகவில் இல்லை என்று சொல்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக விட்டு விலகி வேறு கட்சிக்கு சென்று விட்டார், தாவேக்கா சென்று விட்டார். ஆக பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக சிதறண்டுமே இருக்கிறது. ஆக 50% மேல் திமுக கூட்டணி மிக பெரும்பான்மை இடங்களில் 200க்கு மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெறும் என்பதுதான் கள நிலவரம். எனவே நான் அதை ஆமோதிக்கிறேன், அதை நான் வந்து ஏற்றுக்கொள்கிறேன். என்னோட இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது ஒரு வகையில் கரெக்டு தான். ஏன்னா வந்து அணிகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து திமுக இருந்துச்சு, அதிமுக இருந்துச்சு, அப்புறம் வந்து நாம் தமிழர் இருந்துச்சு, டிவிக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு அணி வந்து புதுசாக இது பண்ணியிருக்காங்க, 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க. எத்தனை அணி உருவாக்கிட்டே போகிறாங்களோ அது வந்து திமுகவுக்கு தான் சாதகம். என்றைக்குமே ஆளுங்கட்சிக்கு தான் ஒரு சாதகமாக வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட ஸ்கீம்ஸை நம்ம பெருசாக பார்க்கணும். அதில் நான் முதல்வன் திட்டம், அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இன்வால்வ் ஆகுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குடும்பமும் அதில் சேவ் ஆகுது. வறுமையிலேருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸு
எட்டாத ஏணியாக இருக்கிற சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் முதல்வன் திட்டம் மூலியமாக நம்ம அதை வந்து அச்சீவ் பண்ண முடியுது. அது பெரிய விஷயம். அது சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியோட பையன் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் மூலியமாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க. யூபிஎஸ்சியில் எக்ஸாமில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 60 பேரில் வந்தது 56 பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்வன் மூலியமாக தான். உதாரணத்துக்கு ஒரு ஸ்கீம்ஸை சொன்னாவே நம்ம வந்து நான் முதல்வன் இந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் வந்து மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்குறதா இருக்கட்டும், அப்புறம் பெண்களுக்கு காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபா இருக்கட்டும், மாணவர்களுக்கு 1000 ரூபா இருக்கட்டும். பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேருக்கு மேலே லேப்டாப் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப்பே இன்றைக்கி காலகட்டத்துக்கு 35,000 60,000 வருது. அதை வாங்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதை வச்சு சின்னதாக படிக்கிறப்ப கூட ஃப்ரீ டைமில் வீடியோ எடிட்டிங் பண்ணியோ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கோ அவங்க பார்ட் டைமில் வந்து இது பண்ணுறதுக்கு அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்கீம்ஸை நம்ம பார்க்கணும். ஒரு பக்கம் வந்து ஸ்கீம்ஸு, இன்னொரு பக்கம் அந்த சைடு அலைன்ஸை பார்க்கணும். ஸ்கீம்ஸு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பெரிய இதாக இருக்கிறது வந்து ஐடியாலஜி. மற்ற இதை கம்பேர் பண்ணுறப்ப திமுகவோட ஐடியாலஜிங்கிறது அவங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா திராவிடம் விசஸ் ஆரியம். ஆமாம், அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிடம் தான் ஜெயிக்கும், ஆரியம் உள்ளே வராது. அது எதிர்க்கட்சி கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடில் வந்து ஆரியம் இருக்குது. ஆரியம் எந்த சைடு இருக்குதோ அந்த சைடுக்கு தமிழ்நாடு மக்கள் தலையசைக்கவே மாட்டாங்க, ஓட்டு போடவே மாட்டாங்க. இல்லை, கண்டிப்பாக திமுக தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு ஆப்போசிட்டாக வந்து எந்த கட்சியுமே இன்னும் ஒரு பலமாக இல்லை. திமுக தான் கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கும். விஜய் இப்போ தானங்க வந்திருக்காரு. இன்னும் அவர் தொண்டருங்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது, கவுன்சிலர்னா என்ன, மாவட்டம்னா என்ன, எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுத்து தயாராகிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் ஆகும். அது வரைக்கும் டிஎம்கே தான் ஆகும். 10 வருஷம் கழிச்சு அவர் இன்னும் தயார் பண்ணால், இதே நிலைமையில் நீடித்தால், கொஞ்ச நாள்லேயே நடிகர்லாம் கட்சி ஆரம்பித்து திடீர்னு காணாமல் போயிடுறாங்களா, அந்த மாதிரி போயிட்டாருன்னா இருக்குல்ல, 10 வருஷம் டைம் இருக்குல்ல, பார்க்கலாம். ஒரு குறைஞ்ச கூட்டணி இருந்தாங்க. இப்போ இந்த கூட்டணியில் வந்து இப்போ பன்னீர்செல்வம், விஜயகாந்த், தேமுக, இந்த மற்ற இதர கட்சிகள் பூரா இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களாம் முன்னாடி வந்து ஏடிஎம்கில் இருந்தாங்க. சில இதில் வந்து பன்னீர்செல்வம் வந்து பிஜேபி அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து அவங்களாம் வந்து ஒரே திமுக ஸ்டாலினை வந்து ஒரு நாட்டு முதலமைச்சர் அப்படின்னு நம்பிக்கையில் வந்து நல்லது பண்ணியிருக்காரு தமிழ்நாடு வந்து. அவங்க வந்து சேர்ந்தனால ஓட்டு பலன் கூடியிருக்கு சதவீதம். மெட்ரோ வந்து 10 வருஷமாக எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லை. மெட்ரோ அந்த ஆட்சியில், இந்த ஆட்சி வந்தோன்னே மெட்ரோ கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அது ஒரு இது கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, பெற்றவங்களுக்கு தான் பிள்ளையோட அருமை தெரியுதும்பாங்க. மெட்ரோங்கிறது திமுக கொண்டு வந்தது, அவனுக்கு தான் அதோட அருமை தெரியும். ஸ்டாலின் போய் 3 மாதம் ஜப்பானில் இருந்து அந்த மெட்ரோவை கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது இடைக்குள்ள 10 வருஷம் அந்த மெட்ரோ தொடவே இல்லை ஏடிஎம்கே ஆட்சியில். இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் போரூர்லேருந்து பூந்தமல்லி வரை மெட்ரோ போட்டிருக்காங்க. இதனால் என்ன லாபங்கிறாங்க? டிராஃபிக் குறையுது, மக்கள் நினச்ச நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு போக முடியுது வேலைக்கு. மெட்ரோ கொண்டு வந்திருக்காங்க, டைட்டில் பார்க் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியலும் இருங்காட்டுக்கோட்டையிலேருந்து, மகேந்திரா சிட்டிலேருந்து, ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து ஏகப்பட்ட கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. பெண்களுக்கு அவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்காங்க. இப்போ ஐஃபோன் கம்பெனி, பெக்கட்ரான், ஃபாக்ஸ்கான்லாம் எப்போ வந்துச்சு, டாடா எலக்ட்ரானிக்ஸ்லாம் எப்போ வந்துச்சு? ஒரு ஷிஃப்ட்டுக்கு 3500 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க? எந்த இதை லாஜிக்கில், என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில், எந்த புள்ளி வரத்தில் அவங்க சொல்கிறாங்க? சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்கும் ஆட்சியை குறை சொல்கிறதுக்கும் தான் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. தவிர படிப்பு வாரியாக வந்து லைப்ரரி கட்டியிருக்கு, ஏகப்பட்ட லைப்ரரி கட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரையும் நார்த் இந்தியா மாதிரி ஆயிடக்கூடாது. வடநாட்டையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றாங்கல்ல. கம்பேர் டு வடநாடு தமிழ்நாடு. அப்போ ஓகே, நான் அந்த பாயிண்டாக வரேன். கம்பேர் பண்ணக்கூடாதுன்னா நான் கட்டுற வரியை எனக்கே கொடுங்க முதல். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எங்கிட்ட வரி கட்டுறேன், ₹1 கட்டுறேன்னு வச்சுங்க, எனக்கு 26 பைசா தான் கொடுக்குறீங்க. திருப்பி பீகார் கொண்டு போயிடுறீங்க, ராஜஸ்தான் கொண்டு போய், குஜராத் கொண்டு போயிடுறீங்க. ஏன் வளர்ச்சியை பற்றி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ நான் கட்டுறது எனக்கே கொடுங்க. நான் கேட்கக்கூடாது, கொஸ்டின் கம்பேர் பண்ணக்கூடாதுல்ல. நீ ஏன் பணத்தை நான் கட்டுற வரி எதுக்கு நீ அங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? அங்கே எதுக்கு எடுத்துகிட்டு போகிற? பீகாருக்கு எதுக்கு எடுத்துகிட்டு போகிற? குஜராத்துக்கு எடுத்துகிட்டு போகிற? இந்த நிமிஷம் வரையும் பீகாரில் தாய்மொழி எழுத தெரியாதவங்க, படிக்க தெரியாதவங்க 54% இருக்காங்க. எந்த வகையில் கம்பேர் பண்ணக்கூடாது?